Hi all friends, Beauty Care Academy Vasiki Manivannan YouTube channel. Day 30 Professional Hairstyling courseல இன்னைக்கு என்ன டைப் ஆஃப் ஹேர் ஸ்டைல் பார்க்க போகிறோம்னா அகைன் ஃப்ரெண்ட் செட்டிங் போகிறோம். இன்றைக்கி ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு ஃப்ரெண்ட் செட்டிங் பார்க்கலாம். ஸோ இது வந்து கொஞ்சம் ட்ரெண்டியான ஃப்ரெண்ட் செட்டிங்கும் கூட. இதை நீங்கள் பிரைட்ஸ்க்கும் யூஸ் பண்ணலாம், இல்லைனா பிரைட் மேட்ஸு இல்லை சின்ன பசங்க கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக எனக்கு ஒரு ஃப்ரெண்ட் செட்டிங் பண்ணுங்கள். இப்போ வர பிரைட்ஸ் எல்லாமே டிஃப்ரெண்ட்டாக தாங்க கேட்குறாங்க. ஸோ அந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டான ஒரு ஃப்ரெண்ட் செட்டிங் தான் இன்றைக்கி காட்ட போகிறேன். வாங்க பார்க்கலாம். அகெயின் அதே மாதிரி 3 inches விட்டுட்டு பேக் பஃப் வச்சுருக்கேன், சைட் பார்ட்டிஷன் எடுத்துருக்கேன். சரிங்களா? ஸோ ஆல்ரெடி இது வந்து கிரிம்புடு ஹேர், அதனால் நமக்கு பிரச்சனை இல்லை. கொஞ்சம் துண்டு முடி ஜாஸ்தி இருக்கிறதுனால நான் வந்து இந்த தடவை வந்து பேக் ஸ்ப்ரே கொஞ்சம் யூஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஸ்டார்ட் பண்ண போகிறேன். இன்றைக்கி இந்த ஸ்ப்ரே தான் பண்ணிவிட்டு நான் உங்களுக்கு ஹேர் கொஞ்சம் பிகாஸ் இதில் வந்து ரொம்ப துண்டு முடி கொஞ்சம் ஜாஸ்தி இருக்கிறதுனால நான் கொஞ்சம் பேக் ஸ்ப்ரே பண்ணிவிட்டு இது பாருங்கள் எவ்வளோ அழகாக வந்துச்சு பாருங்கள். எல்லா துண்டு முடியும் அடங்கிட்டு பார்த்தீங்களா? ஸோ அதுக்காக தான் இந்த பேக் ஸ்ப்ரே யூஸ் பண்ணுறோம். இது குவைட் காஸ்ட்லி. இது வந்து ஒரு 2200 கிட்ட வருது இந்த ஸ்ப்ரே. பட் இருந்தாலும் எவ்வளோ அழகாக ரொம்ப நீட்டாக வருது பார்த்தீங்களா? ஆனால் இது ரொம்ப அளவில் உங்களுக்கு ஹோல்டு பண்ணாது. ஸோ இந்த ஸ்ப்ரே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜஸ்ட்டு துண்டு முடியை வந்து கவர் பண்ணி கொடுக்கும். பட் ஆனால் ஹோல்டு பண்ணாது. லைக் வந்து ஸ்ட்ராங் ஸ்ப்ரே அளவுக்கு உங்களுக்கு இருக்காது, ஹோல்டு பண்ணி கொடுக்காது. ஸோ ஜஸ்ட் ஆனால் உங்களுக்கு நல்ல ஒரு துண்டு முடி அழகாக உங்களுக்கு வந்து கவர் பண்ணி இது வந்து இருக்கும். இது மேலே நம்ம வந்து ஸ்ட்ராங் ஸ்ப்ரே பண்ணோன்னு சொன்னால் இது அப்படியே தான் இருக்கும். ஸோ ஜஸ்ட் கொஞ்சம் முடி எடுத்துட்டு லைட்டாக பேக்ஹோம் பண்ணிட்டேன். ரொம்ப மைண்டாக செட்டில்டான ஒரு பேக்ஹோம். த்ரீ பார்ட்டிஷன் நம்ம இந்த ரிவர்ஸ் ஃப்ரண்ட் ஃப்ளாட் அப்படின்னு சொல்லி பின்னுவோம் இல்லையா, அதே மாதிரி தான் இது. இதை நான் ரிவர்ஸாக எடுத்து நான் வந்து பின்னுறேன். ஓகேங்களா? உல்டா பின்னல்னு சொல்லுவோம் இல்லையா, ஸோ அந்த மாதிரி அதில் அதே மாதிரியே இந்த சைடு கொஞ்சம் அந்த சைடு இன்னும் கொஞ்சம் நான் சன் ஸ்ப்ரேவும் பண்ணிக்கிறேன். லைட்டாக நான் வந்து கொஞ்சம் ஃபுல் பண்ண போகிறேன். ஸோ அதனால கொஞ்சம் ஷைன் ஸ்ப்ரே பண்ணிக்கிறேன். அதே மாதிரி தான் இது கொஞ்சம் பின்னும் போது நான் வந்து இதை இந்த பின்னையே கொஞ்சம் நல்லா அப்படியே பிரித்து விடணும். ஆனால் ஒரு பின்னலும் பின்னதுக்கப்புறம் ஜஸ்ட் இதை இப்படி அழகாக வந்து ஸ்ப்ரெட் பண்ணி விடுங்க. அப்போ தான் வந்து நல்லாயிருக்கும். இல்லைன்னா இது வந்து ஜஸ்ட் ஒரு நார்மல் பின்னல் மாதிரி போயிடும். எவ்வளோக்கு எவ்வளோ இது அழகாக ஸ்ப்ரெட் பண்ணுறீங்களோ அப்போ தான் இந்த பின்னல் வந்து அழகாக இருக்கும். இல்லைன்னா ரொம்ப ஆர்டினரி ஒரு கொடுக்குற ஒரு ஃபீலிங் தான் கிடைக்கும் உங்களுக்கு.
நான் எப்பயும் சொன்னது தான், லைக் வந்து பிளெயினாக தான் இருக்கணும். லைட்டாக ஒரு வேக்யூம் பண்ணிக்கிறேன். துண்டு முடியெல்லாம் இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து ஷைன்ஸு ஸ்ட்ராங் ஸ்ப்ரே பண்ணிக்கோங்க. ரொம்ப துண்டு முடி இருந்ததுன்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து வேக்ஸ் ஸ்ப்ரே பண்ணுங்கள். அப்போ நல்லா துண்டு முடியெல்லாம் உங்களுக்கு வந்து கவர் பண்ணி கொடுக்கும். கொஞ்சமாக இருந்ததுன்னா ஷைன் ஸ்ப்ரே பண்ணிக்கோங்க. ஓகேவா? லைட்டாக ஒரே ஒரு லைட் ஒரு ரொம்ப ட்விஸ்ட் பண்ணல, அப்படிலாம் பண்ணால் நல்லா இருக்காது. எல்லாமே வந்து டிபெண்ட்ஸ் வந்து கஸ்டமரோட ஃபேஸ் வச்சு தான். கஸ்டமருக்கு எப்படி சூட் ஆகுன்றத பார்த்துட்டு நீங்கள் அதை ப்ளே பண்ணி ஓகேவா? ஸோ இப்படி தான் நம்ம வந்து இப்போ இந்த ஹேர் ஸ்டைல் போடணும். ஒரு ட்ரெண்டியான ஒரு ரிசப்ஷன் ஹேர் ஸ்டைல், ஒரு கவுன்லாம் போடுறாங்கன்னா கண்டிப்பாக இந்த மாதிரி ஹேர் ஸ்டைல்ஸ் வந்து இப்போ இருக்கிற கேர்ள்ஸ் வந்து லைக் பண்ணுறாங்க. கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக வேணும்னு கேட்குறவங்க உங்களுக்கு இது நல்ல புல்லிங் மாதிரி இப்படி கொடுக்கலாம். உங்களுக்கு ஜஸ்ட் எவ்வளோ புல் பண்ண முடியுமோ புல் பண்ணிவிட்டு, அதே சமயத்தில் இந்த லைன்ஸும் லைக் இது நார்மல் பின்னல் மாதிரி பின்னிட்டு ரிவர்ஸில் போட்டோன்னா ஜஸ்ட் இது மட்டும்தான் உங்களுக்கு புல்லிங் வரும். இது வராது. நான் சொன்ன மாதிரி உல்ட்டாவாக பின்னிங்கன்னு சொன்னால் இந்த லைன்ஸும் உங்களுக்கு ரொம்ப அழகாக கிடைக்கும். இது எப்படி உங்களுக்கு வந்து ஃப்ளோயிங்காக இருக்குது பார்த்தீங்களா? ஸோ இந்த மாதிரியும் நீங்கள் வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு ஃப்ரண்ட் செட்டிங் உங்களுக்கு கிடைக்கும். உங்களுக்கு எப்படி வேணுமோ, எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் வந்து இந்த புல்லிங் போடலாம். அட் த சேம் டைம் இந்த சைடும் இருக்கிற ஹேர் நம்ம உள்ளே எடுத்தோம் இல்லையா, அந்த ஹேரும் நல்லா புல்லிங் பண்ணி இப்படி போட்டோம்னு சொன்னால் இது பார்க்கறதுக்கு இந்த ஹேர் ஸ்டைல் வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக அழகாக தெரியும். ஸோ இதை ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிருக்கும் அண்ட் யூஸ்ஃபுல். ரொம்ப சிம்பிளான ஒரு ஹேர் ஸ்டைல். இதில் எவ்வளோ அழகாக நம்ம வந்து புல்லிங் கொடுக்கலாம். புல்லிங் கொடுத்து இந்த ஹேர் ஸ்டைல் நம்ம பண்ணலாம். ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணுங்கள். டவுட்ஸ் ஏதாவது இருந்ததுன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். டெஃபினட்டாக இந்த டவுட்ஸை நான் க்ளியர் பண்ணுறேன்.